ஹாய் மக்களே, வணக்கம். வீக்கெண்ட் வந்தாச்சு. பிக் பாஸ் வீட்லேருந்து யார் வெளியே போகிறாங்கங்கிற கேள்வியும் வந்தாச்சு. ஒயில் கார்டு என்ட்ரியில் வந்த 6 பேரில் 5 பேர் நாமினேட் ஆனாங்க இந்த வாரத்துக்கு. அதில் ராணவ் ஓவர் நைட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டானேங்கிற லெவலில் சௌந்தர்யாவுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கார் ராணவ். ஸோ அவரை விட்டுறலாம். அடுத்த 4 பேருமே இந்த கடைசி 4 பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. சிவகுமார், வர்ஷினி, மஞ்சரி அண்ட் ரியா. ரியா தான் வந்து இருக்கிறதுலே கடைசி இடம். அவங்களோட வாக்குகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா அவங்க எந்த கண்டென்ட்டும் பெருசாக இது வரைக்கும் பண்ணலை. 2 வாரம் ஆக போது எதுவும் பண்ணலை. அவங்க கேமரா முன்னாடியே போய் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு டீமுக்குள்ளேயும் ஒரு மாதிரியான அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. இந்த மாதிரி சூழலில் தான் ரியா இருக்காங்க. அடுத்த பொசிஷனில் மஞ்சரி. அவங்க ஓரளவு கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எதுவும் பெருசாக ஈடுபடலை. பட் ஆனால் அவங்க ட்ரையிங். அடுத்து வர்ஷினி இந்த வாரம் வந்து அவங்களுக்கு பிரின்சிபல் ரோல் கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா தான் விளையாடினாங்க. அடுத்து வந்து சிவகுமார், அவருக்கு வாட்ச்மேன் ரோல் கொடுத்தாங்க. அதையும் அவர் நல்லா பண்ணார். பட் இருந்தாலும் அவர்கிட்டருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஆனால் அந்த அளவுக்கு எந்த கண்டென்ட்டும் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணல அவர். ராணவ வந்து இந்த வீக்குக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸு. அது எவ்வளோ தப்புங்கிறது வந்து வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சார் சொல்லும்போது கிளாப்ஸோ இல்லை விசிலோ தெரிஞ்சால் தான் தெரியும் மக்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த வீக்கெண்டுக்கு. இப்படி பார்க்கும்போது சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் ரியா தான் வெளியில் போவாங்க வாக்குகள் எண்ணிக்கைப்படி. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.